தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 11வது அதிகாரம். செய்நன்றி அறிதல். 106வது குறள். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் தொப்பாயார் நட்பு. இந்த குறளின் விளக்கம். மன மாசு இல்லாதவரின் நட்பை ஒருபோதும் மறக்கலாகாது. துன்ப காலத்தில் உறுதுணையாக உதவியவரின் நட்பையும் விடலாகாது. அதாவது மன மாசு அப்படின்னா மனசில் அழுக்கில்லாத தூய்மையான மனதுடையவரின் நட்பையும், ஒழுக்க நெறியோடும் அற நெறியோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழும் ஒருவருடைய நட்பையும், பண்பானவர்களின் நட்பையும் நாம் எப்போவுமே விடவே கூடாதான். அவர்களோட நட்புலையும் அவங்களோட தொடர்புலையும் நாம் இருக்கவே செய்யணுமா. அவங்களோட நட்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு பலமாக நல்ல அறிவுரைகளோடு நம்ம வாழ்க்கை போகுமா. அதே மாதிரி நமக்கு துன்பம் வந்த காலத்துலேயும், கடினமான காலத்துலேயும், மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலையும் நமக்கு உறுதுணையாக உதவியவர்களின் நட்பையும் நாம் மறக்கக்கூடாதான். நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்தும் இந்த கடினமான காலத்தை எப்படி நம்ம கடந்து போவோம் அப்படின்ற ஒரு சூழலில் நமக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களோட நட்பையும் நாம் எப்போவுமே மறக்கவே கூடாதான். அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. துன்பம் வந்த காலத்தில் உதவுவரின் நட்பையும், அறநெறியோடும் ஒழுக்கத்தோடும் பண்பானவர்களின் நட்பையும் நாம் மறக்கவே கூடாது. நம்மளோட வாழ்நாள் முழுவதும் மறக்கவே கூடாதான். குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. உன் துன்பத்துள் துணையாக நின்றவரின் நட்பை விடாதே. அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் இல்லாதவரின் நட்பை மறந்தும் விடாதே. அதாவது அறிவு ஒழுக்கத்தில் எப்போவுமே ஒருத்தரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு நம்மளோட வாழ்க்கையோட நெறியான வாழ்க்கை எதுனா நம்மளோட ஒழுக்க நெறியான வாழ்க்கை தான். நல்ல பண்பு, நல்ல மனசு, ஒழுக்க நெறியான வாழ்க்கை. அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் இல்லாதவரின் நட்பை மறந்து விடாதே. மற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது. துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது.